ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் சீசன் 9. இன்னைக்கான ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே. இந்த கோர்ட் டாஸ்க்ல யாரு டெக்கோரம் மீறினது அதை பத்தி தான் வந்து இந்த டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. சோ மறுபடியும் கானா வினோத்தை தூக்கி போட்டு அடிச்சிட்டு இருக்காப்ல. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. கானா வினோத் தப்பு பண்ணலன்னு நான் சொல்ல, பட் ஆனா கானா வினோத் பண்ண தப்பை விட இந்த வீட்டுல நிறைய பேர் தப்பு பண்ணிருக்காங்க. திவ்யா கணேஷ்ல இருந்து நல்ல மாதிரி பேசுறாங்களே. திவ்யா கணேஷ் ஃபர்ஸ்ட் அவங்க தான் வந்து ஜட்ஜா இருந்தாங்க, ஓகேவா? சோ பயாஸ்டா இருந்தாங்க ஜட்ஜா, ஓகே. அதை வந்து இங்க சொல்லவே இல்லையே. திவ்யா கணேஷ் வந்து அட்வொகேட்டா இருக்காங்க, அதுக்கப்புறம் விட்னஸா இருக்காங்க, எவிடன்ஸா இருக்காங்க, கண்டஸ்டன்டா இருக்காங்க, இப்படிலாம் இருந்து அவங்க ஜட்மெண்ட் பண்ணாங்க. அந்த ஜட்மெண்ட் பத்தி பேசவே இல்லை. அதை விட்டு வந்து திவ்யா கணேஷ் வந்து நல்லவங்க மாதிரி, அதாவது கானா வினோத்தை வந்து ஜட்ஜா இருந்தார் சார், அதனால தான் எதுவுமே கேட்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு மேல வியன்னா வந்து என்ன சொல்றாங்கன்னா, சார் அவர் கண்ட்ரோலே பண்ண முடியல சார் அப்படின்றாங்க. ஏன்னா கானா வினோத் வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாப்ல, அதனால வியானாவால ஸ்கோர் பண்ண முடியல. சோ அதனால வந்து அவங்க வந்து அப்படியே திசை திருப்புறாங்களாம். நம்ம பிக் பாஸ் என்ன சொன்னாப்ல, இது வந்து ஒரு ஃபன்னாவும் எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொன்னாப்ல. சோ அவர் ஃபன்னா அவரால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துட்டு போனாப்ல. உண்மையிலே கானா வினோத்தால மட்டும் தான் வந்து இந்த டாஸ்க் வந்து கொஞ்சம் ஃபன்னா இருந்தது மக்களே. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா வந்து ரொம்பவே சொதப்பி இருக்கும். எல்லாம் வந்து கத்தின்னு சண்டை போட்டு போனதே தவிர எவனுமே வந்து இந்த டாஸ்க்கை கொஞ்சம் ஃபன்னா கூட எடுத்துட்டு போயிருக்க மாட்டாங்க. பாக்குற நம்மளுக்கு காண்டா இருக்கும். அதாவது கேஸே அது கேஸ் எல்லாம் கொடுத்து வாதாட சொல்லி கோர்ட் டாஸ்க்கா இழுத்து மூட்டிங்க. உங்க மேல தப்பு வச்சு நீங்க வந்து மத்தவங்க வந்து சொல்லிட்டு இருந்தா அது எந்த வகையில் ஏத்துக்க முடியும் தெரியல. கோர்ட்டோட டெக்கோரம் இங்க யாருமே ஃபாலோ பண்ணல, ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கோர்ட்டோட டெக்கோரம் யார் ஃபாலோ பண்ணல அப்படின்ற மாதிரி தான் கேட்கறாப்ல. சோ அது வந்து நம்ம கனி அவர்கள் இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இவங்க விஜய் பார்வதி வந்து கோர்ட்டோட டெக்கோரமே ஃபாலோ பண்ணல சார், அவங்க வந்து பேசிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. சோ அதுக்கப்புறமேட்டு வரதுதான் நம்ம திவ்யாவும் வியனாவும் வந்து நம்ம கானா வினோத்தை சொல்லிட்டாங்களா, ஓகேவா? அவங்க கருத்துக்கள் அவங்க சொல்லிட்டாங்க. இதுல வியனா வந்து தேவையில்லாம வாய் விட்டுனே இருக்காங்க. நேத்து அவங்களுக்கு கானா வினோத்தை பிடிக்கல மக்களே. கானா வினோத்தை திவ்யாவுக்கும் பிடிக்கல, நம்ம இவங்க வியனாவுக்கும் பிடிக்கல. அவர் எப்படியாவது வெளியே அமிச்சணும், எதனா ஒரு பாயிண்ட் கிடைக்குமான்னு பாத்துட்டு இருக்காங்க. ஆனா திவ்யா மேல இருக்க தப்புகள் இங்க மறைக்கப்பட்டுட்டே இருக்கு. அது எந்த வகையில ஏத்துக்க முடியும்னு தெரியல. அதாவது விஜய் பார்வதி மேட்டர்ல கூட இவங்க ஒரு விஷயம் சொன்னாங்களா, அந்த நாமினேஷன் நாங்களா டிஸ்கஸ் பண்ணவே இல்லை, நான்லாம் பண்ணலப்பா அப்படின்னாங்களே. இவங்களும் அந்த இடத்துல உட்காந்து நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணாங்க. இதெல்லாம் விஜய் அட்ரஸ் பண்ணலன்றதுனால இவங்க நல்லவங்களை ஆயிட முடியாது. சோ இவங்க நிறைய விஷயங்களை மறைக்கிறாங்க, ஓகேவா? இவங்களுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து வச்சு பேசுறாங்க. திவ்யாவை பத்தி எதுவுமே வந்து நெகட்டிவா ப்ரொஜெக்டே ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தெளிவா இருக்காங்க சேனல். ஒருவேளை திவ்யாவை தான் டைட்டில் வினர் ஆக போறீங்களோ தெரியலையே, பொறுத்திருந்து பார்ப்போம். சோ என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எபிசோட்ல வந்து கானா வினோத்தை போட்டு பொலன்னு பொழகுறாங்க. விஜய் பார்வதி சரியான ரோஸ்ட். அப்படியே டைரக்டா விஜய் பார்வதி தான் வராப்ல. அதாவது விஜய் பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, நான் கொஞ்சம் இதுவாயிட்டேன் சார், ஹைப்பர் ஆயிட்டேன் சார் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் சொல்றாங்க. அப்பதான் வந்து நம்ம விஜய் வந்து போட்டு பொழகுறாப்ல. அதாவது நீங்க துள்னா மட்டும் கரெக்ட், மத்தவங்க துள்னா மட்டும் போய் கேள்வி கேட்பீங்களா அப்படின்ற மாதிரி இங்க விஜய் வந்து பொழகிறத பார்க்க முடிஞ்சது. சோ விஜய் பார்வதிக்கும் நல்ல ரோஸ்ட் இருந்தது, ஓகேவா? லாஸ்டா மறுபடியும் விஜய் வந்து நம்ம கானா வினோத் கிட்ட வராப்ல. அப்போ ஒரு விஷயம் சொன்னார் பாருங்க, அதுதான் ஏத்துக்கவே முடியல. அதாவது இந்த டாஸ்க வந்து நீங்க மரியாதை கொடுத்து விளையாடுறத பொறுத்துதான் இந்த வீட்டுல இருக்க பிக் பாஸையோ இந்த வீட்டையோ அது இல்லாம வெளியே இருக்க மக்களையோ வந்து நீங்க மதிக்கிறதா அர்த்தம் அப்படின்றாப்ல. இந்த டாஸ்க் வந்து இவர் மரியாதை கொடுத்து விளையாடலையா? அப்போ எனக்கு புரியவே இல்லையா. இவர் எவ்வளவு வந்து மரியாதையா அந்த கேம் எடுத்துட்டு போறோமோ அந்த அளவு தான் எடுத்துட்டு போறாப்ல, ஓகேவா? டாஸ்க்ல எவ்வளவு அளவுக்கு ஈடுபாடா விளையாடணுமோ அந்த அளவுக்கு ஈடுபாடோட விளையாடி இருக்காப்ல. இத்தனை வாரம் வச்ச டாஸ்க்ல கானா வினோத் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலன்னு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியாது. அதாவது எல்லா டாஸ்கையும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காப்ல. போன வாரம் மட்டும் தான் கொஞ்சம் சொதப்பிச்ச தவிர மத்தபடி வந்து அவரோட எல்லா டாஸ்கையும் வந்து நல்லா தான் விளையாடி இருக்காப்ல. பிளாஸா சொல்லலாம், அதை விட்டு அவர் வந்து ஒரு மாதிரி நெகட்டிவா ப்ரொஜெக்ட் பண்றது எப்படின்னு எனக்கு புரியல. நான் ஆல்ரெடி போன இதுல லைவ்ல வரும்போது சொல்லியிருந்தேன், நிறைய பேர் சொன்னீங்க இது வந்து கானா வினோத்துக்கு நேத்து விஜய் கொடுத்தது வந்து அட்வைஸ் தான், அதை எடுத்துட்டு நடக்கணும். பட் ஆனா இன்னைக்கு பாத்தீங்களா, கானா வினோத் வந்து இந்த டாஸ்கை எவ்வளவு மரியாதையா விளையாடுறதோ அதை பார்த்துதான் வெளியே மக்கள் வந்து அவருக்கு மரியாதை கொடுப்பாங்களா. அது எனக்கு புரியவே இல்லையே. எனக்கு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னே புரியல. எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பயாஸா மாட்டாப்ல. சேனல் ப்ராடக்ட் யாரோ ஒருத்தர் ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கிறாரா, இல்லைன்னா வேற என்ன ட்ரை பண்றாருன்னு எனக்கு புரிய மாட்டேது. அதாவது கானா வினோத்தை போட்டு அடிக்கிறதுக்கான ரீசன் என்ன? விஜய் பார்வதி அடிக்கிறீங்க, ஓகே. விஜய் பார்வதி அங்க நிறைய பேசினாங்க, டெக்கோரம் அந்த டெக்கோரம் வந்து மிஸ்யூஸ் பண்ணாங்க, ஓகே. நிறைய விஷயங்கள் வந்து துள்ளாங்க, சரி நீங்க சொல்றதெல்லாம் ஓகே, ஒத்துக்கிறேன். பட் கானா வினோத் அந்த அளவுக்கு பண்ணலையே. ஏதோ ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் சொன்னா பரவாயில்ல, எல்லா விஷயமும் கானா வினோத் மேல தப்புன்னு சொன்னா எப்படி ஒத்துக்க முடியும்? அதே மாதிரி இந்த வீட்டுல தப்பே பண்ணாதவங்களா திவ்யா கணேஷ் தப்பே பண்ணலையான்னு. திவ்யா கணேஷ் வந்து அந்த ஜட்மெண்ட்ல அவ்வளவு தப்பு பண்ணிருக்காங்க, ஓகேவா? பயாஸ்டா இருந்திருக்காங்க. ஒரு கோர்ட்ல ஒரு ஜட்ஜி பயாஸ்டா இருக்கணுமா? அந்த கேள்வி எல்லாம் கேட்க வரல. உங்களுக்கு டேரக்டா கானா வினோத்தை மட்டும் கேள்வி கேட்க வருது, எனக்கு புரியலையே. எல்லாத்தையும் கானா வினோத்தை அடிக்கணும், ஓகேவா? அப்பதான் இன்னைக்கு எப்படியோ நெகட்டிவா பிஆர், அதாவது நெகட்டிவா வந்து போற்றி ஆனாலும் பரவாயில்ல, நெகட்டிவ் டிஆர்பியாவது வரட்டுமே அப்படின்ற மாதிரி உங்க சேனலுக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்க. இப்ப கானா வினோத்தை அடிக்க வேண்டிய யாரும் அவங்க அடிக்க மாட்டீங்க. கமுருதீன் விஜய் போறதுன்னா அவங்க அடிக்கல. நேற்று திவ்யா கணேஷ் மேட்டர்ல கமுருதீன் வந்து எந்த கேள்வியுமே கேட்கல. பண்ணது கமுருதீன் தப்பு, பண்ண தப்ப கேட்காம சுத்தி இருந்து வேடிக்கை பார்த்தவங்க வந்து கூட்டணிக்கு வச்சு அடி அடிக்கிறீங்க. கமுருதீனை கடைசி வரைக்கும் கேள்வியே கேட்கல. அப்ப நீங்க என்ன ட்ரை பண்றீங்க? நீங்க வந்து கமுருதீன் எல்லாம் காப்பாற்றணும், சேனல் ப்ராடக்ட் எல்லாம் காப்பாத்தி வச்சிடணும், பட் மத்தவங்க எல்லாம் வெளியே அமிச்சணும், அப்படிதான் உங்களோட எண்ணம். எனக்கு புரியவே இல்லை. என்னால இதை வந்து ஏத்துக்க முடியாது மக்களே. சும்மா போயிட்டு கானா வினோத்தை அடிச்சுட்டே இருந்து அவர் வந்து நெகட்டிவ் கிரியேட் பண்ண சேனல் நினைக்கிறாங்களா, அதுதான் மிகப்பெரிய தப்பு. ஏன்னா இவங்க இப்படி வந்து அடிக்கும் போது வெளியே இருக்க பாக்குற மக்களுக்கு தெரியும் இது வந்து இவங்க வந்து தப்பா ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. இதுக்கப்புறம் கானா வினோத்துக்கு ஓட்டுகளை போட்டு குவிக்கணும்னு சொல்லிட்டு ஓட்டுகளை போட்டு குவிக்க போறாங்க. அப்ப இவங்க எங்க திரும்பி வச்சுக்க போறாங்கன்னு தெரியல அவங்க மூஞ்ச. சரி, ஓகே மக்கள், இதுதான் வந்து நீங்க ப்ரோமோல பார்க்க முடிஞ்சதா? சோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கானா வினோத் இந்த வாரம் நாமினேஷன்ல வந்துருவாப்ல. இந்த வாரம் எல்லாருமே போயிட்டு கானா வினோத் தான் நாமினேட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம டார்கெட் பண்ணுவாங்க.
சோ அப்ப கானா வினோத்துக்கான ஃபேம் ஏறதான் செய்யும், இறங்காதுன்னு எனக்கு தனிப்பட்ட கருத்து. அது மட்டும் இல்ல மக்களே, இன்னைக்கு எபிசோட்ல நம்ம எஃப்ஜேக்கும் அரோராக்கும் சரியான சண்டை போயிருக்கு. சோ வியன்னா எவிக்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு இந்த சண்டைகள் வந்து செம்மையா போயிருக்கு. அப்ப விஜேஎஸ் வந்து டைரக்டா உள்ள போயிட்டு இந்த பிரச்சனையில வந்து எஃப்ஜே போட்டு பொலவலம் பொழந்திருக்காப்ல. பட் ஆனா இன்னைக்கு கண்டிப்பா எஃப்ஜே அண்ட் அரோராவோட அந்த ஒரு கான்வர்சேஷன் சண்டை பயங்கரமா வெடிச்சிருக்கு மக்களே. அதை கண்டிப்பா வந்து இன்னைக்கு எபிசோட்ல காமிப்பாங்க, பொறுத்திருந்து பார்ப்போம். சோ இதுதான் மக்களே இன்னைக்கு அப்டேட். இன்னைக்கு அந்த டெக்கோரம் மேட்டர்ல வந்து கானா வினோத், நம்ம விஜய் பார்வதி, அமித் பார்கவ் இவங்க எல்லாருமே ரோஸ்ட் விழுந்திருக்கு. எஃப்ஜே கூட ரோஸ்ட் விழுந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். பட் ஆனா எஃப்ஜேக்கு கொஞ்சம் சாதகமாவும் பேசிருக்காப்ல. அந்த விஜய் பார்வதி அவங்க ஃபேமிலியை பத்தி பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னாங்களா, வக்கீல் ஃபேமிலி தானே நீங்க அப்படின்ற மாதிரி. சோ அதுக்கு ஏதோ ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காப்லையா. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. லைவ் அப்டேட் நான் வந்து அடுத்த லைவ்ல வரும்போது சொல்றேன். சோ அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.